மணிகண்டன் ரெட்டலையே போதும், மூன்றாவது இடத்திற்கு போவதற்கான சூழல்லாம் ஒன்றும் வந்துடாது, மார்ஜின் வேணா குறையலாம்னா இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலும் புதுமுகத்திற்கான வாய்ப்போட தான் அமைய வாய்ப்பு இருக்கா? கார்த்திகேயன் ஒண்ணு சொல்லிடுறேங்க, செம்மலை பத்தி திருப்பி திருப்பி பேசுறதுனால கடைசி கட்ட நேரத்தில் வரை செம்மலை அவர்கள் கூப்பிட்டு சமாதானப்படுத்தப்பட்டார். அதாவது கட்சி வேலையை நீங்க பாருங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரே ஒரு விஷயத்தை திட்டவட்டமா சொல்றேங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுகவில் கே பிளான் கொண்டு வரப்பட்டுள்ளது. மூத்த நிர்வாகிகள் வயதானவர்கள் மேல் கட்சி வேலையை பார்க்கட்டும், இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில கே பிளான் என்ற காமராஜ் பிளான் காங்கிரஸ்ல ஒரு காலத்துல சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சுமன் சார், பெரிய தோல்வியாச்சுங்க கே பிளான் வந்து, பெரிய தோல்வியங்க. இல்ல இல்லைங்க, அது தோல்விங்கிறது அந்த காலகட்டம். இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, பிளான் வந்து தோல்வினா அப்புறம் அந்த காலகட்டம்னா ஃபேக்ட் அதுதானே. ஒரு பிளான் வெற்றியா தோல்வியா அப்படிங்கறதான வரலாறுல பதிஞ்சிருக்கு. அது தோல்வினா அந்த தோல்வி மாடலை ஏன் நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றீங்க? இப்ப இந்த திராவிட மாடல் வந்து வெற்றி மாடலா இந்தியா முழுக்க கொண்டு போறாங்க. நாங்க யாராவது சொன்னோமா திராவிட மாடலை பத்தி? நீங்களே தான் சொன்னீங்க. இல்ல இல்ல கே பிளான் இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, தேசிய கட்சியில கே பிளான் ஒரு மாதிரி அறிமுகப்படுத்திருக்கலாம், அது நீங்க சொன்ன மாதிரி ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். மாநில கட்சியில கொண்டு வர்றப்ப அது வேற மாதிரி கொண்டு வருவாங்க. ஒரு வலிமையான தலைவர்கள் அதை கொண்டு வர்றப்ப அதோட இது மாறும். ஜே பிளான்லாம் இல்லையா? அதெல்லாம் நினைவு வர மாட்டேங்குது அவருக்கு. தேசிய கட்சி மட்டும் தான் நினைவு வருது. ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா பிளான்லாம் நினைவுல வரலையான்னு லட்சுமி கேக்குறாங்க. அதாவது எதற்காக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கறதுக்காக குறிப்பிட்டு சொன்னங்க. ரெண்டாவது, ஒரு மெகா கூட்டணி வருமா அப்படின்னு எதிர்பார்த்தது அதிமுக வரல அப்படிங்கறத ஹானஸ்டா ஒத்துக்கணும். பாஜக கடைசி நிமிடம் வரைக்கும் ஒண்ணு சொல்லிடுங்க, இந்தியா முழுக்க எவ்வளவு மிரட்டி உருட்டி எல்லாத்தையும் அவங்க கீழே கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர்கள் காத்திருந்தது எடப்பாடி பழனிசாமிக்காக கடைசி நிமிடம் வரைக்கும் கதவை திறந்து காத்திருந்தாங்க. முடியாதுன்னு சொன்னவனே பல சித்து விளையாட்டுகள் விளையாண்டு யாரையும் அதிமுக கூட்டணி சேராம பண்ணதுனால மெகா கூட்டணி. நீங்க புதுமுகங்கள் போட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு இங்க பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. இரண்டாவது பட்டியலையும் அப்படியே வெளியிட சொல்லுங்க, ஒன்னும் பயப்படாம துணிச்சலாக. இறுதி கருத்தை சொல்லுங்க. ஒண்ணு மட்டும் சொல்லிடுங்க, சமூக நீதினு ஒரே ஒரு வார்த்தை, மத நல்லிணக்கம் சமூக நீதினு பேசின திமுகவோட பட்டியல்ல சிறுபான்மை இனத்தினர் யாராவது இருக்காங்களான்னு தமிழன் பிரசன்னாவும் கேட்டு பதில் சொல்லட்டும். அவர் அந்த விமர்சனம் இருக்கு. சிறுபான்மையின மக்களுடைய பிரதிநிதியாகத்தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து ஒரு இடஒதுக்கீடு முதல்ல அவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுத்து வேட்பாளரையும் அவங்க அறிவிச்சது. அவர்கள் எங்கள் கூட்டணியிலே தான் இருக்கிறார்கள், எங்கள் ஓட்டும் அங்கே சிறுபான்மையின மக்களும் சேர்த்து தான் வாக்களிக்க போகிறார்கள். எல்லோருக்குமான சமூக நீதியின் அடிப்படையில் யார் யாருக்கு எப்படிகள் இடம் கொடுக்க வேண்டும் என்கிற சமூக நீதி கொள்கையின் அடிப்படையிலே தான் நாங்கள் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறோம். தோல்வி பயத்தில், தோல்வியின் வெறுப்பில், பிட்சத்தின் விளிம்பில் நின்று எடப்பாடியை போல மணிகண்டனும் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஒற்றை செய்தி தான் சொல்லுவேன், இந்தியா பிரகாசமாக வெளியிடப் போகிறது, இந்தியாவை மீட்கப் போகிறோம், நாடும் நமதே, 40 நமதே. நன்றி.